Hello, welcome to Learning Law. Interpretation of Statutes Part 3 ல General Principle of Interpretation. General Principle of Interpretation ல ஏற்கனவே literal rule நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல golden rule பத்தி பார்ப்போம். Golden rule of interpretation. First of all, நம்ம golden rule of interpretation அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது interpretation. So interpretation என்னன்னு நம்ம லாஸ்ட் வீடியோல கிளியரா பார்த்தோம். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். Interpretation அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட் ஒரு ஆக்ட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேர்ட் உடைய மீனிங் என்ன ஒரு வேர்டுக்கு 2-3 மீனிங் வருது அப்படின்னா எந்த மீனிங் கரெக்டா அந்த ஆக்டுக்கு ஃபிட் ஆகும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணும்போது அந்த ஆக்டை எதுக்காக எனாக்ட் பண்றாங்க அந்த ஆக்ட் என்ன பண்ண போகுது ஜஸ்டிஸ் என்ன ஜஸ்டிஸ் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷனை அச்சீவ் பண்றதுக்காக தான் அச்சீவ் பண்ற நோக்கத்தோட தான் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் ஒரு வேர்ட் ஒரு லால ஆம்பிகுட்டியா இருக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் கொடுத்தா லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் ஃபுல்ஃபில் ஆகுமோ அந்த மீனிங் கொடுக்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன் அட் தி சேம் டைம் நமக்கு ஜஸ்டிஸ் ரீச் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ நீதியும் நமக்கு கிடைக்கணும் அட் தி சேம் டைம் லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷனும் ஃபுல்ஃபில் ஆகணும் ஓகே ஸோ எப்போ நம்ம வந்து கோல்டன் ரூலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா first and foremost so principles of interpretation rules la interpretation அப்படினு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியது literal rule of interpretation அப்ப golden rule எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா literal rule யூஸ் பண்ணி ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டோம் ஆனா அந்த மீனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான ambiguity கிரியேட் பண்ணுது இன்னும் அதிகமான கன்ஃபியூஷன் இருக்கு கன்ஃபியூஷன் சால்வ் ஆகல இன்ஜஸ்டிஸ் ஆகுது ஹார்ட்ஷிப்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுது அந்த வேர்டு அப்படின்ற போதுதான் நம்ம லிட்ரல் மீனிங்ல இருந்து அடுத்து நம்ம கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனுக்கு நம்ம வருவோம் ஸோ லிட்டரல் மீனிங்னா என்ன ஒரு வேர்டு நேச்சுரல் மீனிங் என்னவோ அதே மீனிங் அந்த ஆக்டுக்கு அந்த வேர்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் லிட்டரல் ரூல் அதே கோல்டன் ரூல்னா என்ன அப்படின்னா அந்த மீனிங்கை ஸ்லைட்டா மாடிஃபை பண்றது மூலமா அந்த இன்டென்ஷனை நம்ம லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அதுதான் நம்ம வந்து கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளோட கோல்டன் ரூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம் ஓகே இந்த கேஸ் லீ வெர்சஸ் ஸ்னாப் 1967 இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ் இதுல என்ன அப்படின்னா செக்ஷன் 77 clause 1 of road traffic act 1960 இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தின டிரைவர் அந்த டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து நிக்கணும் ஸ்டாப் he has to stop அப்படின்னு சொல்லி he shall stop அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து 77 clause 1ல யூஸ் பண்ணிருப்பாங்க அது வந்து ஒரு கண்டிஷன் அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவர் அங்க நிக்கணும் அப்படிங்கிறது தான் லால சொல்லிருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட் இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் அந்த வண்டியை நிறுத்திட்டாரு ஆக்சிடென்ட் பண்ண உடனே டிரைவர் வண்டியை நிறுத்திட்டாரு ஆனா உடனே நிறுத்திட்டு ஒரு மொமெண்ட்ல அவர் கிளம்பிட்டாரு அங்கிருந்து சோ இப்போ அது கேஸ் நடக்கும்போது அவரோட சைட் டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா 77 clause 1 படி ஷால் ஸ்டாப்னு இருக்கு சோ நான் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் கிளம்புறேன் அப்படின்றது அவரோட டிஃபென்ஸ் ஆனா கோர்ட் இது எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்னா அங்க ஸ்டாப்ன்ற வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டிரைவர் ஸ்டாப் பண்ணணும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அதாவது இன்ஜூர்டு பர்சன் ஆர் விக்டிம் அவர் வந்து டிரைவர் கிட்ட என்கொயர் பண்ணணும் இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி அவரை பத்தி என்கொயர் பண்ணணும் ஆர் இன்ட்ரெஸ்டட் பர்சன் அந்த விக்டிம் உடைய இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து டிரைவர் கிட்ட நெசசரி என்கொயரி பண்றதுக்காக தான் அந்த ஸ்டாப் அப்படின்ற வேர்டு இருக்கு நீங்க நின்னுட்டு போறது பிரயோஜனமே இல்லை இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் கிளம்பிட்டேன் அப்படின்றது எந்த விதமான இதுவும் இல்ல சோ லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் என்ன டிரைவர் ஸ்டாப் பண்ணணும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் அவர்கிட்ட போய் என்கொயரி பண்ணி ஆக்சிடென்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் வாங்கணும் இதுதான் வந்துட்டு அந்த வேர்டோடைய மீனிங் அப்படின்னு சொல்லி இந்த லிட்ரல் ரூலை யூஸ் பண்ணி கோல்டன் ரூலை யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ லிட்ரல் ரூல் இங்க யூஸ் பண்ணா ஸ்டாப்ன்றத அவரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு ஏன்னா அவர் ஸ்டாப் பண்ணிட்டு தான் கிளம்பிருக்காரு அதுதான் லிட்ரல் மீனிங் அப்போ நம்ம இங்க கோல்டன் ரூலை யூஸ் பண்றோம் ஸ்டாப் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் வந்து கேட்கிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன் நம்ம கோல்டன் ரூல் யூஸ் பண்ணி தான் அந்த மீனிங் அதுக்கு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் யூபி பூதான் யாக்னா சமிதி வர்சஸ் பிரிஜ் கிஷோர் இதுல என்ன ஆக்ட் அப்படின்னா செக்ஷன் 14 ஆஃப் பூதன் யாக்னா ஆக்ட் இந்த ஆக்டோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் அதாவது இந்த விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய நிலம் இல்லாத தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோடைய நோக்கம் சோ லேண்ட்லெஸ் லேபரர்ஸ்க்கு லேண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோடைய நோக்கம் ஆனா செக்ஷன் 14ல லேண்ட்லெஸ் பர்சன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க அப்போ இந்த லேண்ட்லெஸ் பர்சன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்ன்றதுதான் இங்க டவுட் இங்க நம்ம லிட்ரல் ரூல்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிலம் இல்லாத எல்லாருமே லேண்ட்லெஸ் பர்சன்ஸ் தான் அப்போ செக்ஷன் 14 கீழே எல்லாருக்குமே லேண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது அப்பதான் இங்க என்ன பண்றாங்க கோர்ட் அப்படின்னா கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி
லேண்ட்லெஸ் பர்சன் அப்படிங்கிறது லேண்ட்லெஸ் லேபரர் தான் குறிக்கும், லேண்ட்லெஸ் பிசினஸ் மேனை குறிக்காது. ஏன்னா இந்த ஆக்டோட இன்டென்ஷன் என்ன, லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய, விவசாய நிலத்துல ஒர்க் பண்ணக்கூடிய லேண்ட்லெஸ் லேபரர்ஸ்க்கு லேண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோட நோக்கம். அப்ப லேண்ட்லெஸ் பர்சன் அப்படிங்கறது அங்க யார சொல்றாங்க அப்படின்னா லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் தான் சொல்றாங்களே தவிர லேண்ட்லெஸ் பிசினஸ் மேனை சொல்லல அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல கிளியரா டிக்ளேர் பண்றாங்க. சோ இங்க இந்த ரெண்டு கேஸ்லயுமே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லிட்டரலா ஒரு வேர்டுக்கான மீனிங்கை கொடுக்காம அந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க, அந்த அந்த இன்டென்ஷனை எப்படி அச்சீவ் பண்ணணுமோ அந்த அந்த வேர்டோட மீனிங்கை நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்லைட்டா மாடிஃபை பண்றோம். அதே மாதிரி in golden rule it is important to consider the effect or consequences which will result coming out from it to decide the real meaning of the words of legislative intention. ஒரு லெஜிஸ்லேச்சர் ஒரு வேர்டை கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாப்ன்ற வேர்டே எடுத்துப்போமே, அந்த ஸ்டாப்ன்ற வேர்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அந்த டிரைவர் ஸ்டாப் பண்ணணும், அவர்கிட்ட டீடைல்ஸ் வாங்கணும், டீடைல்ஸ் என்கொயர் பண்ணணும் அப்படிங்கறது அதோட இன்டென்ஷன். அப்போ அந்த இன்டென்ஷன் என்ன, அந்த கான்சிக்வன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்து தான் ஒரு வேர்டை இன்டர்பிரட் பண்ண முடியும் கோல்டன் ரூல்ல அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. Next, golden rule of interpretation. It has interpret the laws in ways it makes sense. ஒண்ணும் இல்ல, இப்போ ஸ்ட்ரிக்ட்டா இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் கொடுத்தா அதுதான் லிட்ரல் ரூல். அப்போ அது ஒரு சென்ஸே இல்ல, அது வந்து இன்னும் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுதுன்னு போது தான் நம்ம இந்த கோல்டன் ரூலை யூஸ் பண்றோம். அதே மாதிரி கோல்டன் ரூல் அப்படின்னா என்ன, ஒரு நியூ ஆக்டையோ ஒரு நியூ வேர்டு நியூ மீனிங்கை கொடுக்க முடியாது. எனிவேஸ் அந்த லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் என்ன, அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதுல அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, it allows the judges to modify the meaning of word to remove absurdity. இப்போ ஒரு கேஸ் டு கேஸ் ஒரு கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த அந்த ஆக்சிடென்ட் கேஸே எடுத்துக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் கேஸும் சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறும். அப்போ அந்த ஸ்டாப்ன்ற விட நம்ம ஒரே மாதிரி லிட்டரலா இன்டர்பிரட் பண்ண முடியாது. அப்போ நம்ம கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நம்ம இன்டர்பிரட் பண்ணாதான் ஜஸ்டிஸை ரீச் பண்ண முடியும், ஜஸ்டிஸை ப்ரொவைட் பண்ண முடியும். அதனால இந்த கோல்டன் ரூல் ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இப்போ லூப் ஹோல்ஸ் இருக்கு ஒரு லால அப்படின்னா, அந்த லாவை அமெண்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட் ஹேஸ் லாங் ப்ராசஸ். ஸோ பார்லிமெண்ட் அந்த ப்ராசஸை முடிச்சு அமெண்ட் பண்ற வரைக்கும் we cannot wait. ஸோ அப்போ ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம்க்கு கோல்டன் ரூல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு ப்ராப்பர் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்பதான் கோல்டன் ரூலை யூஸ் பண்ணணும், இப்படிதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த விதமான ப்ராப்பர் செட் ஆஃப் கைட்லைன்ஸும் இந்த கோல்டன் ரூலை யூஸ் பண்றது கிடையாது. இது ஒரு முக்கியமான டிராபேக். ஏன்னா ஜட்ஜஸ் வந்துட்டு அவங்களுக்கு தோணுன மீனிங்கை கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைன் இல்லாதனால ஜட்ஜஸ் எப்படி அந்த மீனிங்கை ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், அந்த லாவையே கூட சேஞ்ச் பண்ற அளவுக்கு கூட இதுல வந்துட்டு கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன்ல பண்ண முடியும். சோ இது வந்துட்டு ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது லெஜிஸ்லேச்சர் தான் லா மேக் பண்ணும், ஜுடிஷியரி அதை இன்டர்பிரேட் பண்ணும் அப்படின்ற போது அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்க இம்பேலன்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Thank you for watching this video.